கருப்பட்டி காஃபி தான் பண்ண போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பண்ணலாம். ஹாய், இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். கருப்பட்டி முழுசாக வைக்காமல் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா காஃபி தூள், பால் சுடு பண்ணி ஆறி வச்சுக்கோங்க, தண்ணி 3 கிளாஸ். இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் 3 பேர் பண்ண போகிறோம், அதனால நாங்கள் 3 கிளாஸ் எடுத்துக்கிறோம். வாங்க எடுத்து செய்யலாம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டாச்சு. நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் காஃபி தூள் போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் காஃபியோட மனம் உள்ளே இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம காஃபியை போட்டு தட்டை மூடி வச்சிடலாம். மனம் உள்ளே இருக்கிறதுக்காக, காஃபியோட மனம் உள்ளே இருக்கிறதுக்காக நம்ம தட்டை போட்டு மூடி வைக்கிறோம். கருப்பட்டியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பால் சுட சுட ஊற்றாதீங்க, ஏன்னா திரிஞ்சிடும். ஆறியே ஊற்றுங்க. நம்ம கலக்கிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பின்னாடி பக்கம் திருப்பி போடு. ஃப்ரூட்ஸ் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்யறது மேங்கோ ஜூஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் சுகர் mix it. Help me please. Yes, number mango juice ready ஆயிடுச்சு. இப்போ ஏத்திங்க கொஞ்சம் ஊத்தி டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டேஸ்ட் bye bye. And now roasted almond powder and some cocoa powder with mixed brown sugar. Now I'm adding some ghee. I have small spoon, that's why I'm adding 4 spoons of ghee.
for some time. I'll show you when it gets ready into a ball. I'll show you the recipe. It will be very yummy. Thank you. Bye bye. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் போடணும். பட்டர் உருங்கிடுச்சு. இப்போ வெங்காய தக்காளி போடணும். இப்போ இதை வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட் போடணும். இப்போ இது வதக்கணும். சில்லி பவுடர், மேகி மசாலா, ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். இன்னும் 5 மினிட்ஸ் வேகணும். மேகி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு பொரிகள் உண்டு எப்படி பண்றதுன்னு கற்றுக் கொடுக்க போறேன். இப்போ நான் அதுக்கு பொரிகள்லயே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தேவையான சீனியை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நான் தேவையானதுக்கு இது கேஷ்யூஸ், பாதாம் அதெல்லாம் வதக்கி எடுத்துருக்கேன் கோல்டன் ப்ரௌன். சுகர் எடுத்து இதுக்குள்ள ஆட் பண்ண போறோம். இந்த நெய்யையும் இந்த ஸ்லைஸ் பண்ணிருக்கிற நட்ஸையும் உள்ள போட போறோம். இப்போ நான் இந்த நட்ஸை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கைத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரியே நம்ம நிறைய பால் செய்யணும்.